Hi students, welcome to KC Botany. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா zoology and biozoology pure science students biology students கமெண்ட்ல அதிகமாக கேட்டது என்னன்னா என்னென்ன டயக்ராம் கொஷின்ஸ் வந்து நான் வரைஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது, நம்ம எதெல்லாம் வரைஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நமக்கு ஒரு டயக்ராம் கொஸ்டின் உண்டு. நீங்கள் 3 அல்லது 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் பியூர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ஸில் அண்ட் 5 மார்க்ஸில் 8 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஈவன் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பாட்னியில் ஒரு கொஷின், சுவாலஜியில் ஒரு கொஷின், 6 மார்க் அளவுக்கு நமக்கு கொஷின்ஸ் வந்து உண்டு. ஸோ இந்த வீடியோவில் சுவாலஜி அண்டு பயோசுவாலஜி பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட் சுவாலஜிக்கும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாட்னி அண்டு பயோ பாட்னி வந்து அப்டேட் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸு, அதுக்கடுத்து டயக்ராமேட்டிக் வியூ ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், செகண்ட் சாப்டர்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா விந்தகத்தின் உட்புற தோற்றம், பெண்ணின் இனப்பெருக்க மண்டலம், அதாவது கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனித விந்து செல், அதுக்கடுத்து அண்டகத்தின் நீள்வெட்டு தோற்றம். லாஸ்ட் இயரில் இந்த கொஷினில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. இங்கே அண்டகம் அப்படின்னா இந்த டயக்ராம் ஃபோர்த் ஒன்று கொடுத்துருக்கிறது, அண்ட செல் அப்படின்னா தான் இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செல். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக அண்ட செல்லோட அமைப்பை வரைஞ்சி வச்சுட்டு வந்துட்டீங்க. அதனால் கொஷினை நல்லா பார்த்து வச்சிங்க, ப்ளஸ்ஸு அதுக்கு என்ன டயக்ராம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஸ்பெர்மு, செக்ஷனல் வியூ ஆஃப் ஓவரி, ஹியூமன் ஓவியம். ஸோ இந்த 5 டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 2ல் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இது வரைஞ்சி பார்த்துருங்க. இதுலேருந்து ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டது என்னென்னா இந்த ஸ்பெர்மும் ஓவியம் தான் அதிகமாக கேட்டது. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கேட்டது இந்த ஓவரியோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருந்தாங்க. டெஸ்டிஸ் ஒரு சில டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறு மரபியலில் இந்த டிஎன்ஏ இரட்டைப்பாதல், இதை வச்சு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் டயக்ராமாக கொடுத்துட்டு இதில் எது பெற்றோர் இழை, எது சேய் இழை, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஹெர்ஷேஷஸ் இது வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ இரட்டைப்பாதல் முறை, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த டயக்ராம்ஸ் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ இங்கே இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த 2 டயக்ராம். ஸோ தேர்டு ஒன்றா இருக்கிறது இது மெக்கானிசம் ஆஃப் ரிப்ளிகேஷன் ஷோவிங் ரிப்ளிகேஷன் ஃபோர்க், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th லெசனில் இது வரைக்கும் அதிகமாக இது வந்து கேட்கல. யூரோமில்லர் சோதனையோட வரைபடம், அதுக்கடுத்து மரபணு ஓட்டம், இது வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனித நலன் மற்றும் நோய்கள். ஸோ இந்த லெசனில் எண்டோபிமா ஹிஸ்டரிக்கா, ஸோ இது வரைஞ்சி பார்த்துருங்க. இதுவும் அதிகமாக கேட்டதில்லை. எண்டோபிமா ஹிஸ்டரிக்கா, ட்ரிப்போனிமா கேம்பியன்ஸு, ஆண் மற்றும் பெண் அஸ்காரிஸ் புழு, இது எல்லாமே இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூரோமில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஜீன் ஃப்ளோ, இது எல்லாமே கேட்டதில்லை. இருந்தாலும் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி பார்த்துங்க. இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. அதேமாதிரி எண்டோபிமா ஹிஸ்டரிக்கா, ட்ரிப்போனிமா, அஸ்காரிஸ் இது அதிகமாக கேட்டதில்லை. ஆனால் இம்யூனாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த லிம்ப் நோடு அதிகமாக கேட்டிருக்காங்க. ஆனால் லிம்ப் நோடை நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. தைமஸ் கிளாண்டை நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் எதுனா இந்த இம்யூனோகுளோபின் தான் சரிங்களா. ஒவ்வொரு 5 மார்க்ஸ்லையுமே இந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. அதேமாதிரி ஹெச்ஐவி. அதனால் இந்த 4 டயக்ராம், ஃபஸ்ட்டு சொன்ன 5 டயக்ராமு, அதுக்கடுத்து இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 டயக்ராம் ரொம்ப நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. தைமஸ் சுரப்பி, நிணநீர் முடிச்சு, இம்யூனோகுளோபின், ஹெச்ஐவி, இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 9th லெசனில் மைக்ரோப்ஸு, அதுக்கடுத்து இந்த பிரமிடை வச்சு நமக்கு கொஷின்ஸ் வந்து 1 or 2 வரலாம் சரிங்களா, வரைஞ்சி பார்க்குற மாதிரி. அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கேயும் அதே தான் சரிங்களா. இந்த 8 9 டயக்ராம் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதர்வைஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வரைஞ்சி பார்க்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன 5 கொஷனும் ரெண்டாவது சொன்ன 4 கொஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் பயோ பாட்னி அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே அப்டேட் பண்ணிட்டோம். அதோட பிடிஎஃப்பும் நம்மளுடைய கொஷின் பேங்க் சேனலில் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அதில் பார்த்து செக் பண்ணிங்க. தேங்க்யூ ஆல்.